தூங்கி இருக்கிறாரு. இவரை நியமிச்ச நான் வந்து இவங்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் போதாது. இவங்களை நியமிச்சிருக்கவங்க இவங்களை யார் எப்படி வேலை செய்யணும்னு சரி பார்க்குற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இந்த அதிகாரிகள் இதற்கு பொறுப்பேற்கணும். அவர்கள் தண்டனை அனுப்பிக்கணும். அப்போ தான் இதுக்கான நியாயம் கிடைக்கும்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அடுத்து இன்னைக்கு குழந்தைகளை காப்பாற்ற வந்தவர் முதற்கொண்டு இன்னைக்கு ஆபத்தில் உயிருக்கு போராட நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தை சேர்ந்தவர், கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர், இந்த குழந்தைகளை காப்பாற்ற வந்தவர் மின்சாரம் தாக்கி அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இது எவ்வளவு மோசமான விபத்து. இந்த விபத்துக்கு இப்போ ஊடகங்கள்கிட்ட வந்து ரயில்வே துறையிலேருந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க. இல்லைங்க, பேருந்து வந்து டிரைவர் தான் சமாதானம் சொல்லி கேட்டை திறந்து விட சொன்னாருன்னு. அவன் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் பல முறை இங்கே அலட்சிய போக்கு நடந்திருக்கிறது. அரசாங்கம் இதை உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டும். கேட் கீப்பராக வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும். அவர்கள் என்ன சரியாக வேலை செய்கிறார்கள் என்று பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இது வந்து மிக மோசமான முன்னுதாரணம். தமிழகத்தில் இந்த ரயில்வே கேட் வந்து எவ்வளவு பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்பதற்கு உடனடியாக இதற்கு தொடர்புடைய அதிகாரிகளை, வெறும் கேட் கீப்பரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பத்தாது. அப்புறம் நாளைக்கு எவனுக்குமே இது கருத்த பயம் வராது. இந்த சாராயத்தை கொடுத்து எல்லாவனையும் தூங்க வச்சு வேலையை கெடுக்க வச்சு இன்னைக்கு சாவு வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதை உடனடியாக தமிழக அரசு இந்த டாஸ்மாகத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த அதிகாரிகளை முற்றிலுமாக தண்டனை கொடுக்கும் வரை நீங்கள் எடுத்து சொல்லணும். இந்த குழந்தைகளுக்கு இழப்பீடாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இழப்பீடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உயர்தர சிகிச்சை கொடுத்து அவர்களுக்கான எல்லா தேவைகளையும், உதவி கிடையாது, அரசாங்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உதவி கிடையாது, அவங்களுக்கான எல்லா தேவைகளையும் அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இவங்க பூரா பயந்தெரிஞ்சு இந்த வழியில் பிள்ளைய இழந்தவங்கிற வழியில் எல்லாரும் கொஞ்ச நாள் அழுதுட்டு காணாமல் போயிடுவாங்க. கட்சிக்காரங்க எல்லாம் நீங்கள் கொதிச்செழுந்த மக்கள் பூரா அப்புறம் மறந்து போயிடுவாங்கங்கிறதுலையே அரசு வெறுமனே சஸ்பெண்டு இப்படியான ஒரு வாதத்தை சொல்லிட்டு தள்ளிட்டு போகிறாங்க. இழப்பீடுகளை கூட அறிவிக்கிறாங்களே ஒழிய எந்த இதுலையும் தரல. இப்போ தென் மாவட்டத்தில் நடந்த அஜித் மரணத்து கூட இழப்பீடு அறிவிச்சிருக்கிறாங்க, தரல. இழப்பீடுகளை இதெல்லாம் வந்து உடனடியாக அரசு தர வேண்டும். இந்த மாதிரியான இது வந்து உயிரிழப்புள்ள கொலை, உங்கள் கவன குறைபாடுனால நடக்கப்பட்டிருக்குன்னா இது கொலை. இந்த கொலை நடந்திருக்கிறது. இதற்கான சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.